நம்ம குருக்கும், கயலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஏன் இவ்ளோ பெரிய இடையூறுகள் வந்துட்டுருக்கு? அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, குரு சொல்லும்போதே அமைதியா வந்து பார்த்தீங்கன்னா, கயல் கேட்டிருந்தாங்க அப்டின்னா பிரச்சனையே கிடையாது. இங்க நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கயலால மட்டும் தான், அதாவது கயலால மட்டுமே அப்டின்றத விட வந்து பார்த்தீங்கன்னா, கயல் புரிஞ்சுக்காதது தான் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே வந்து இது எல்லாத்துக்குமே காரணம் அப்டின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் எபிசோட்ல என்னலாம் நடக்க போகுது அப்டின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த இடத்துல நம்ம குரு இருந்துட்டு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம கையால மறக்கிறதா, இல்ல நினைக்கிறதா, என்ன ஏது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ திரு திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம தீப்தி கிட்ட சொல்லும்போதும் சரி, அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜாடமாடியா ஏதாச்சும் ஒரு விஷயம் பேசும்போது, நம்ம தீப்தி கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா சொன்னாங்க. இந்த மாரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, குடிக்கிறதுக்கு காரணம், முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள்லாம் நான் மறக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் அப்படின்ற மாரி சொன்னாங்க. அது உண்மையிலேயே கயலோட அதாவது கயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு அடின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அவங்கள பத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா மறக்கணும்னு சொல்லிட்டு நம்ம குரு வந்து சொல்லியிருக்காரு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா, முன்னாடியாச்சும் பரவால்ல. இந்த இடத்துல தீப்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குரு வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்டா மட்டும் தான் இருந்தாங்க. ஆனா, இப்போ ஒரு படி மேல போயி நம்ம குருவ வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட லவ்வராவும், அது மட்டும் இல்லாம நம்ம குருவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னும் நம்ம தீப்தி வந்து பார்த்தீங்கன்னா நெனைக்கிறாங்க. உண்மையிலே இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. அதுலயும் இப்போ கயல் கையில இருந்த மோதிரத்த வாங்கிட்டு வந்து, அத வந்து பார்த்தீங்கன்னா, தீப்தியோட கையில போட்டு விடுறாங்க. அதாவது அந்த மோதிரத்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குரு தான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டாங்க. அதே மோதிரத்த வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தீப்திக்கு வந்து போட்டு விட்டத பார்த்த உடனே, நம்ம கயலுக்கு என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. பயங்கர வெக்ஸ் ஆக ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, தீப்தி இருந்துட்டு குருவெல்லாம் இனிமே என்ன அதாவது என்கிட்ட இருந்து யாராலயும் வந்து பிரிக்க முடியாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதாவது இங்க கையில இருந்துட்டு கொஞ்சம் கூட தாமதிக்காம விஷயத்த எல்லாத்தையுமே அதாவது மத்த விஷயங்கள விட்டிருந்தா கூட பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம குருவ வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ண பொண்ணு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கையல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனா வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாங்க அப்படின்னா, இவ்ளோ பெரிய பிரச்சனைகள் வரப்போறது கிடையாது. ஏன்னா அப்ப வந்து பார்த்தீங்கன்னா வேற மாரி சிச்சுவேஷன் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம கயல் வந்து லவ் பண்ணவங்க தான் குரு. கயலோட லவ்வர் தான் குரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிருந்தா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தீப்தியும் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி போயிருக்க மாட்டாங்க. அதாவது தீப்திக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துலலாம் நம்ம குரு மேல லவ் கிடையாது. ஆனா அந்த ஃபோட்டோ ஷூட்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு லவ்ன்றதே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதாவது அந்த ஃபோட்டோஸ் ஒவ்வொன்னையுமே பார்க்க பார்க்க அவங்களுக்கு லவ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா மலர்ந்துட்டே இருக்கு. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கிற சமயத்துல, இங்க அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, தன்ன கட்டுப்படுத்த முடியல. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீல்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னது எல்லாமே ஒரு அ இதுக்காக தான். அதாவது ஒரு நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு கான்செப்ட் அப்படின்ற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டுருக்கு. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோதிரம் மாத்திட்டாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கயலுக்கு ஏதோ நிச்சயதார்த்தமே நடந்து முடிஞ்ச மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அவ்வளோதான் எல்லாமே நம்ம கைய விட்டு போயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, குரு கூட ஒண்ணு சேர்றது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ குரு தப்பு பண்ண மாரியே அவரு மேல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குரு வந்துட்டு நான் பேசாம இங்கருந்து ஓடி போயிடுறேன். என்ன விட்டுருங்க. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா, அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வழியே கிடையாது. ஏன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இது ஃபோட்டோ ஷூட்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க இல்லையா? அந்த ஒரு ஃபோட்டோ ஷூட்னால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஃபோட்டோ ஷூட்ல அதாவது அது ஒரு காம்படிஷனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஃபோட்டோ ஷூட்டே எடுத்தாங்க. மாடலிங் அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த ஒரு ஃபோட்டோ ஷூட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த இதுல வந்து அதாவது அங்க காம்படிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாம, அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் பக்காவா சூப்பராவே இருக்கு. அதாவது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க லவ்வர்ஸ் தான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சுடுது. இதெல்லாம் கேட்க கேட்க இன்னும் தீப்திக்கு என்ன ஆகும்? கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேர் நல்லா இருக்கு. நம்ம நெனைச்சத விட இந்த மக்கள் நெனைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த காம்படிஷன்ல அது ஜெயிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு புது விதமான சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா, தீப்திக்கு வர ஆரம்பிச்சுடுது. அதாவது இங்கிருந்து நம்ம குருவோட லைஃப் ஸ்டைலே மாறுதுன்னு சொல்லலாம். ஏன்னா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில ஃபோர்ஸே குடுக்க தெரியாது. என்னால வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணாங்க. அதாவது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரிலாம் வந்து செட் ஆகாது. மாடல்லாம் செட் ஆகாது. அப்படின்ற மாரி குரு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து சாத்தியம் தான். நீங்க வாங்க அப்படின்ற மாரி வந்து தர தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்கப் போட்டு விட்டதுலேருந்து, அது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்டியூம் செலக்ட் பண்றதுலேருந்து, எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, பக்காவா செஞ்சு முடிச்சு, இந்த ஃபோட்டோ ஷூட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லபடியா முடிச்சாங்க. அதாவது
பார்க்குற எல்லாருமே கேமராமேனா இருந்தாலும் சரி, கூடவே சுத்துற நம்ம குரு கூட டியூட்ன்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தர் சுத்திட்டு இருக்காரு பார்த்தீங்களா? அவரா இருந்தாலும் சரி, நான் வந்து முன்னாடிலாம் சிரிச்சேன். அதாவது நீங்க வந்து இப்ப இந்த மாரி மாடல் ஆக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது, நான் ரொம்ப சிரிச்சேன். அதுக்கு என்ன மன்னிச்சுருங்க. அது மட்டும் இல்லாம உங்க 2 பேரும் பார்க்கும்போது உண்மையான பேர் மாரியே இருக்கு. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பக்கம் வந்து ஏத்தி விட்டுட்டு இருந்தாங்க. இது எல்லாமா சேர்ந்து தான் தீப்தியோட மனசுக்குள்ள இப்படி ஒரு எண்ணத்த கொண்டு வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து அதாவது நம்ம கயலுக்கு முழுசாவே தெரிஞ்சு போச்சு. தீப்தியோட மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, நம்ம குருவோட மனச படிச்சிருந்தாங்க அப்படின்னா, இது இவ்ளோ பெரிய பிரச்சனைகள் தேவையே கிடையாது. அதே சமயம் நம்ம குரு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த விஷயத்துக்காக அவங்க சொல்றதுக்கு கோஆப்பரேட் பண்றது தான் அவர் செய்ற மிகப்பெரிய தப்பு. அதாவது ரீல்ஸ் எடுத்து குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னா, ரீல்ஸ் எடுத்து குடுக்குறது. இன்னும் அடுத்தடுத்த விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா செய்யறது. இப்படி நெறைய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு நம்ம குரு இருந்துட்டு, இப்போ இவங்க கிட்ட வந்து வசமா சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ தீப்தி வந்து பார்த்தீங்கன்னா, சும்மாவே வந்து ஆடுவாங்க. இதில வேற வந்து பார்த்தீங்கன்னா, கால்ல சலங்கைய கட்டி விடுற மாரி, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோ ஷூட்டு அது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அ காம்படிஷன்ல வின் பண்ணிருது இல்லையா? அந்த வின்னிங்க்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் டீப்பா வந்து இறங்க ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே நம்ம குருவுக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கயல் 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கு. அப்டின்னே வந்து சொல்லலாம். அதாவது குருக்கு அப்டின்றத விட கயலுக்கு ஆபத்து இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா, தீப்திய பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட இன்னொரு முகம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா தெரியாது. அதாவது நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தீப்தி இருந்துட்டு டைரக்ட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குரு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரப்போஸ் பண்றாங்க. அந்த ஒரு ப்ரப்போசலுக்கு அப்புறமா அதாவது அது கயலும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துறாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பயங்கர ஷாக் ஆனது மட்டும் இல்லாம, நம்ம இவங்களுக்கு குருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன அதுக்கு பதில் சொல்றது அப்டின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அதாவது குருவோட மனசுக்குள்ள தீப்திய லவ் பண்ணணும்னோ, இல்ல தீப்திய கல்யாணம் பண்ணிக்கணும்னோ எந்த ஒரு எண்ணமே கிடையாது. ஆனா பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் சொல்ல முடியாம தவிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கையில பத்தின விஷயத்த அங்கேயே போட்டு உடைச்சாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அதுவும் தீப்தி இருந்துட்டு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, "இங்க பாருங்க நான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே நான் எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாம நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. ஜஸ்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாடலா வந்து நடிக்க சொன்னீங்க. அவ்வளோதான் நடிச்சேன். அவ்வளோதான். அதுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நடுவுலும் அந்த ஃபோட்டோ ஷூட்ல மட்டும் தான் நம்ம பேர். ஆனா, வெளி உலகத்திலயும், நிஜமான உலகத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேரும் பேரா இருக்கவும் முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஃபேர் ஆகவும் முடியாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தீப்தி கிட்ட சொல்றாங்க. இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது தீப்தி இருந்துட்டு உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, குருவோட லவர் யாரு? அப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமும் அவங்க லவ்வரா நெனச்சுக்கிட்டு இருக்காங்களா? அவங்க இருந்தா தானே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதெல்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லாம குரு வந்து பார்த்தீங்கன்னா, நெனச்சுட்டு இருப்பாங்க. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, கடைசியில தேடும்போது தான் உண்மை என்ன அப்படின்ற விஷயம் தெரிய வருது. குருவோட உண்மையான லவர் வேற யாரும் கிடையாது. கூடவே சுத்திட்டு இருக்கிற கயல் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, அது தெரிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தீப்திக்கு பயங்கரமா மரண அதிர்ச்சி ஆக ஆரம்பிச்சுருது. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கயல் இருந்துட்டு ஏதாச்சும் ஒரு சின்ன ஸ்டெப் ஆச்சும் எடுக்கணும் இல்லையா? ஆனா அத கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் செய்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது குருவ பார்த்து முறைக்கிறது, குருவ பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கோவப்படுறது, இந்த மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே தன்னோட மனச விட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அழுறது மட்டும் இல்லாம, "என்ன மன்னிச்சிடுங்க குரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக எனக்கு இவ்ளோ பெரிய தண்டனைலாம் குடுக்காதீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம தப்பு பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மன்னிச்சு என்ன மறுபடியும் ஏத்துக்குவீங்கன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சா, இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம குருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இதெல்லாம் ஒரு உடன்பாடே கிடையாது. இந்த தீப்திய லவ் பண்ணணும்னு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கயலோட கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி தான் தெரியுது. ஏன்னா நடக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு ரேஞ்ச்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாரி இருந்துட்டு இருக்கும்போது தீப்தி அதாவது நம்ம கயல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி சொன்னதும், அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குரு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் யோசிக்கிறது மட்டும் இல்லாம, கடைசியில உண்மை எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது உங்க மனசுக்குள்ள நான் இப்படி ஒரு எண்ணம் வரும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கல தீப்தி. அது மட்டும் இல்லாம நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு பொண்ண லவ் பண்றேன்ற விஷயம் உனக்கு தெரியும். அதே மாதிரி கயல் தான் அப்படின்ற விஷயமும் உனக்கு தெரியும். நான் இப்போ சொல்றேன், எனக்கு கயல தவிர வேற யாருமே தேவை கிடையாது. கயல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கல்யாணம் பண்ணாலும் சரி, கல்யாணம் பண்ணிக்கலனாலும் சரி, எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட மனசுக்குள்ள கயல் மட்டும் தான் இருக்கா. வேற யாருமே கிடையவே கிடையாது. அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கயல் வந்து கொஞ்சம் அனுசரிச்சு போயிருந்தாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த இடத்துல இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமா, நம்ம இவங்க அதாவது குரு வந்துட்டு தீப்தி கிட்ட இப்படி ஒரு விஷயத்த சொல்லும்போது, மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கயல் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, நம்ம குரு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நமக்கு உண்மையா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது
இதுக்கு நடுவுல ஒரு சின்ன இன்சிடென்ட்டும் நடக்குது. சின்ன இன்சிடென்ட் அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்னதெல்லாம் கிடையாது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய இன்சிடென்ட் தான். அதாவது தீப்தி இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து தப்பா நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சு நம்ம குருவ மயக்கி, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட வலையில விழ வைக்கணும். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குரு வேற மாரி வந்து பார்த்தீங்கன்னா மாறுறாரு. தீப்திய போட்டு பொளந்து கட்டி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இதுதான் வேணும். அதாவது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரே ஒருத்தவங்க தான். கயல் மட்டும் தான் என்னோட வைஃப், லவ்வர் எல்லாமே. வேற யாருமே கிடையாது. அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ தீப்திக்கு தெளிவா புரிய வைக்கும்போது தான், நம்ம கயலுக்கு தெளிவா புரிய வருது. நம்ம குரு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு வந்து நல்லவரா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இவங்க கயல் வந்துட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து, குரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஓடி வந்து நம்ம குருவ வந்து பார்த்தீங்கன்னா, கட்டி புடிச்சு கதறி அழுறது மட்டும் இல்லாம, "என்ன மன்னிச்சிருங்க குரு. நான் தப்பு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே என்னோட நல்லதுக்கு தான் சொல்லியிருக்கீங்க. அத புரிஞ்சுக்காம நான் இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன மறந்துட்டு தீப்திய வந்து பார்த்தீங்கன்னா, லவ் பண்றீங்களோ, கல்யாணம் பண்றீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணாம இருந்துட்டு இருந்தேன். ஆனா கடைசியில என்ன ஆச்சு அப்டின்னா, நீங்க இவ்ளோ நல்லவரா இருந்திருக்கீங்க. என் மேல வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ அன்பு, லவ், காதல் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்திருக்கீங்க. அப்டின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியாது அப்டின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கையால இருந்துட்டு சரண்டர் ஆயிடுறாங்க. உண்மையிலேயே இது நல்ல விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம குருவோட ஆக்டிங், குருவோட விஷயம் எல்லாமே இருந்துட்டுருக்கு. ஏன்னா, தீப்தி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு அழகா தான் இருக்காங்க. நம்ம குரு நெனச்சிருந்தாங்க அப்டின்னா, கண்டிப்பா கயல் வந்து இப்படியெல்லாம் பண்ணதுக்கு, கயல கழட்டி விட்டுட்டு ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கூட போயிருக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு மாடலிங், அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஹீரோயின் மாரி கணக்கு இப்போ. அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குருவும் ஹீரோ மாரி கணக்கு. அந்த மாரி இருக்கும்போது ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குரு இருந்துட்டு, நம்ம கயல வந்து பார்த்தீங்கன்னா, கழட்டி விட்டுட்டு, அவங்க கைய புடிச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கலாம். ஆனா, அது கடைசி வரைக்கும் நீடிக்குமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. நம்ம குரு உண்மையா லவ் பண்ணதுனால மட்டுமே தான், இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பொறுமையா இருந்துட்டு இருக்காரு. என்ன நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அத பொறுமையா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் நம்ம கயலுக்கு தெரிய வந்துச்சு. ஆனா, தீப்திக்கு பயங்கர கோவம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, தீப்தி வந்து கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி அவங்க லவ் பண்ணாங்க. இப்பவும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இனிமே இந்த விஷயத்துல தலையிடக்கூடாது. நம்மளோட தலையெழுத்து அவ்வளோதான். குருவ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லவ் பண்ணணும்னு நெனச்சோம். வேற வழி கிடையாது. அவங்க வந்து அதாவது அவங்களோட முடிவு என்னவோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தீப்தி வந்து நெனச்சாங்க அப்படின்னா, பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயே முடிஞ்சிரும். ஆனா, அப்படி நெனைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. கண்டிப்பா தீப்தியோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். கயலையும், குருவையும் பிரிக்கணும். 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு, தான் வந்து பார்த்தீங்கன்னா குருவ அடையணும் அப்படின்ற மாரி தான் நெனைப்பாங்க. ஆனா, அது நடக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நடக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா, கயல் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அதாவது குரு மேல கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, கோவம் இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, குரு மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்க, இதா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதே மாதிரி தான் நம்ம அ குருவும். குரு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு கயல் மேல காதல் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போவே ஒண்ணு சேரணும். அதாவது நம்ம கயலும், குருவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு சேர்ந்துட்டா சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா, அதுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஓடப்போகுது அப்படின்றது இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய போகுது. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தீப்தி இருந்துட்டு சரி ஓகே. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மாடலா நடிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம குருவும் போய் நடிச்சு குடுத்தாங்க. அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. மாடலாவே பார்த்திருந்தா, அதாவது அந்த ப்ரொஃபஷன வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனாவே பார்த்திருந்தா வந்து பிரச்சனையே கிடையாது. இங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அத பெர்சனலா எடுத்துக்கிட்டது தான் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா போய்க்கிட்டு இருக்கு. அவங்களோட மனசும் கெட்டு போயி, நம்ம குருவோட மனசையும் கெடுத்த நெனச்சு, கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கயலோட மனசும் கெட்டு போயி, கடைசில என்ன லாபம்? நம்ம குருவும், கயலும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணு சேர்றாங்க. இதுல பாதிக்கப்பட்டது என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா, தீப்தி தான் சொல்லணும். ஏன்னா, தீப்தி வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ வந்து ஆசையோட இருந்தாங்க. ஏன்னா, ஏற்கனவே பிரேக்கப் ஆயிடுச்சு நம்ம குருக்கு. குருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக்கப் ஆனதுனால, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூட் எல்லாமே கிளியர் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா, ரூட்லாம் கிளியர் இல்லம்மா. இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, ட்விஸ்ட்டே இருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம கயல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க லவ்வர் அப்படின்ற மாரி விஷயம் தெரிய வந்து, கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஒண்ணு சேர்ந்தத நம்ம தீப்தியால வந்து பார்த்தீங்கன்னா, ஏத்துக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம டியூட்ன்னு சொல்லிட்டு வந்து சுத்திட்டு இருக்கார். அவருக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அ இந்த விஷயம் பத்தி வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. பட் தெரிஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ஷாக் ஆயிடுவாங்க. பட் சந்தோஷமா தான் வந்து பார்த்தீங்கன்னா படுவாங்க. இந்த இடத்துல எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. நம்ம கயலும், குருவும் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது தீப்தி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம குருவ லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுத்திக்கிட்டு இருக்காங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தீப்தி வந்து நம்ம கயலும், குருவும் லவ் பண்றாங்க. அவங்க 2 பேரும் தான் பேர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா, இந்த பிரச்சனைய அப்படியே விட்டுருவாங்க.
விட்டுருவாங்களா? இல்ல நம்ம கயல கொன்னுட்டு, அதாவது கயல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குருவ அடையணும்னு சொல்லிட்டு வந்து நினைப்பாங்களா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.